தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள். முருகனின் பூர்வ அவதாரம் முதற் பகுதி. சம்பந்தமூர்த்தி சுவாமிகளை பற்றி ஏதோ கொஞ்சம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். குமாரில பட்டர் பேரை சிலராவது கேட்டிருப்பீர்கள். இப்போது யாருக்குமே தெரியாத இன்னொரு சுப்பிரமணிய அவதாரத்தை பற்றி சொல்லப் போகிறேன். ரொம்ப சமீப காலம் வரையில் எனக்கே இது தெரியாது. சரியாக சொன்னால் இது சுப்பிரமணிய அவதாரம் இல்லை. சுப்பிரமணியராக வருவதற்கு முன்னால் அவர் யாராக இருந்தார் என்று இந்த கதை சொல்கிறது. இது எப்படி எனக்கு தெரிய வந்தது என்பதே ஒரு கதை மாதிரிதான். வியாசர் பிரம்மசூத்திரம் என்று பரமாத்ம தத்துவத்தை பற்றி விசாரணை செய்து எழுதியிருக்கிறார். அதில் 3வது அத்தியாயம் 3வது பாதத்தில் 32வது சூத்திரம், ஓர் அதிகாரத்துடன் அவதரித்தவர்களுக்கு அதிகாரம் உள்ள வரையில் சரீரத்தில் இருப்பு உண்டு என்று சொல்கிறது. இதற்கு பாஷ்யம் பண்ணும்போது நம் ஆச்சாரியால் பிரம்மாவின் மானச புத்திரரான சனத்குமாரர் கூட தானே ருத்ரனுக்கு வரம் கொடுத்துவிட்டு அதற்காக ஸ்கந்தனாக பிறப்பெடுத்தார் என்று திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்கிறார். சனத்குமாரராவது பரமேஸ்வரனுக்கு வரம் தருவதாவது, அதற்காக மறுபடி பிறப்பதாவது, அதுவும் சாக்ஷாத் ஸ்கந்தனாக, இது எந்த புராணத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. பல பண்டிதர்களை விசாரித்து பார்த்தும் தெரியவில்லை. ஆஞ்சநேய சுவாமிகளும் ரொம்ப விசாரித்துவிட்டு 18 புராணங்களையும் பார்த்து தமிழில் சுருக்கி போட்டிருக்கிற ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மாவிடம் இந்த காரியத்தை கொடுத்தார். சர்மா எனக்கு பிக்ஷை பண்ண வந்தபோது பெரிய பிக்ஷையாக இந்த டிஸ்கவரியை சொன்னார். திரிபுரா ரகசியம் என்ற கிரந்தத்தில் மகாத்மிய காண்டம் 37ஆம் அத்தியாயத்தில் இது நீள நெடுக பெரிய கதையாக சொல்லியிருக்கிறது. கதைக்கு வருகிறேன். பிரம்மாவின் மனசிலிருந்து உதித்தவர் சனத்குமாரர். அவர் பிரம்ம ஞானி. சுகாச்சாரியார் மாதிரி உள்ளும் புறமும் எல்லாம் ஒன்று என்று சதா காலமும் உணர்ந்திருந்தவர். இப்படிப்பட்டவருக்கு விசித்திரமாக ஒரு நாள் ஸ்வப்னம் வந்தது. ஸ்வப்னத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது. அதில் சனத்குமாரர் தேவசேனாபதியாக யுத்தம் செய்து அசுரர்களை எல்லாம் சம்ஹரிக்கிறார். விழித்தெழுந்ததும் அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. தகப்பனாரான பிரம்மாவிடம் போய் ஸ்வப்னத்தை சொல்லி அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார். குழந்தை, நீ பூர்வ ஜென்மத்தில் வேத அத்தியனம் செய்தாய். அதில் தேவாசுர யுத்தம் என்று வருவது உன் மனசில் ஆழ பதிந்து விட்டது. வேத யஜ்ஞங்களால் ஆராதிக்கப்பட்டு அனுகிரகம் செய்கிறவர்கள் தேவர்கள். இவற்றை அழிக்க நினைக்கிறவர்கள் அசுரர்கள். உனக்கு வேதத்தில் இருந்த ஆழ்ந்த பிடிமானத்தால் அசுரர்களையெல்லாம் நாமே சம்ஹாரம் செய்துவிட மாட்டோமா என்று பூர்வ ஜென்மத்தில் ஆத்திரப்பட்டாய். அந்த நினைப்பு தான் இந்த ஜென்மாவிலும் தொடர்ந்து வந்து ஸ்வப்னமாக வெளியாகி இருக்கிறது என்றார் பிரம்மா. சனத்குமாரரிடம் பிரம்மா, உனக்கு எந்த எண்ணம் உண்டானாலும் அது வாஸ்தவத்திலேயே நடந்துவிடும். அதனால் நீ யதார்த்தமாகவே ஒரு நாள் தேவசேனாதிபதியாக அசுர சம்ஹாரம் செய்யத்தான் போகிறாய். இந்த ஜென்மாவில் நீ தேவராவது அசுரராவது எல்லாம் ஒரே பிரம்மம் என்று இருப்பதால் இன்னொரு ஜென்மா எடுத்து இதை செய்யப்போகிறாய் என்றார். வாக்கு, மனம், சரீரம் மூன்றும் ஒருத்தருக்கு சத்தியத்திலேயே பிரதிஷ்டையாகிவிட்டால் அப்படிப்பட்டவர் உத்தேசிக்காமலே அவருக்கு ஒரு பெரிய சக்தி வந்துவிடும். அதாவது அவர் எது சொன்னாலும் சத்தியத்தை தான் சொல்ல வேண்டும் என்று இல்லாமல் அவர் எது சொன்னாலும் அதுவே சத்தியமாகிவிடும். தவறுதலாகவோ தெரியாததாலோ அவர் உண்மைக்கு விரோதமாக ஒன்றை சொன்னால் கூட வாஸ்தவத்தில் அப்படியே நடந்துவிடும். பரம சத்தியத்திலேயே ஸ்திரமாக நின்ற சனத்குமாரர் எதை நினைத்தாலும் ஸ்வப்னத்தில் நினைத்தால் கூட
அதுவே சத்தியமாகிவிடும். இந்த சமாச்சாரம் தெரிந்து கொண்ட பின் சனத்குமாரர் ஆத்மாராமராக பரபிரம்மத்தை தன்னில் தானாக அனுபவித்து கொண்டு பழையபடியே உட்கார்ந்து விட்டார். லோகம் எல்லாமே அவருக்கு ஸ்வப்னமாகிவிட்டதால் தம் ஸ்வப்னத்தை பற்றி நினைக்கவே இல்லை. ஆனால் இவர் ஸ்வப்னத்தில் நினைத்த நினைப்பு அசத்தியமாக போய்விடக்கூடாதே என்று பரமேஸ்வரனுக்கு விசாரம் வந்துவிட்டது. அதனால் இவர் தரிசனத்துக்காக தபஸ் பண்ணாத போதே அவராக பார்வதி சமேதராக இவருடைய ஆசிரமத்துக்கு வந்துவிட்டார். சனத்குமாரருக்கோ மரம் மட்டையிலிருந்து சகலமும் ஒரே பிரம்மமாகத்தான் தெரிந்தது. பிரம்மத்தில் உசந்த பிரம்மம் தாழ்ந்த பிரம்மம் என்று உண்டா என்ன? எல்லாம் பிரம்மம் என்ற மாதிரியே பரமேஸ்வரனும் பிரம்மமாக தெரிந்தார். அவரை உபசரிக்க வேண்டும், பூஜை பண்ண வேண்டும் என்ற எண்ணமே சனத்குமாரருக்கு கொஞ்சம் கூட உண்டாகவில்லை. அவர் தம் பாட்டுக்கு உட்கார்ந்தபடி இருந்தார். பார்வதி பரமேஸ்வரால் ரொம்ப நேரம் நின்று பார்த்தார்கள். ஒரு பலனும் இல்லை. இப்படி மகா ஞானியாக ஒரு பிள்ளை இருப்பதை பார்த்து அவர்களுக்கு பரம பிரீதிதான். இருந்தாலும் ஈஸ்வரன் பொய் கோபத்துடன், ஞானி என்ற அகங்காரம்தானே உனக்கு, நாங்கள் லோகத்தின் மாதா பிதாக்கள் வந்திருக்கும் போது அவமதித்து விட்டாயே, நான் சாபம் கொடுத்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார். சனத்குமாரர் பயந்து விடவில்லை. அலட்சியமாக, நீர் சாக்ஷாத் மகா கோபிஷ்டரான ருத்ரராக இருந்து சாபம்தான் கொடும், அது ஆத்மாவை பாதிக்காது என்று சொல்லிவிட்டு நிশ্চিந்தையாக இருந்தார். அடடா, எப்பேற்பட்ட உண்மையான ஆத்ம ஞானி என்று ஈஸ்வரனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. இன்னும் கொஞ்சம் பரீட்சை பார்த்து பூராவும் ஞானிதானா என்று தெரிந்து கொள்வோம் என்று நினைத்து, அப்பா, உன்னுடைய ஞானத்தை நான் ரொம்பவும் மெச்சுகிறேன், என்ன வேண்டுமானாலும் வரம் கேள், தருகிறேன் என்றார். சனத்குமாரர் சிரித்தார். உன் வரத்தை நீரே வைத்துக்கொள்ளும். எதை அடைந்த பின் இன்னொன்று வேண்டும் என்ற ஆசை லவலேசமும் இருப்பதில்லையோ அப்படிப்பட்ட நிறைவாக இருக்கிற எனக்கு வரத்தினால் ஆக வேண்டியது கடுகத்தனை கூட இல்லை என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார். அதற்கும் ஒரு படி மேலே போனார். பரமேஸ்வரா, நீ பேசுவதிலிருந்து பார்த்தால் நீதான் வரம் சாபம் இதுகளிலெல்லாம் ஏதோ அர்த்தம் இருக்கிறது என்று நினைப்பதாக தெரிகிறது. அப்படியானால் சரி, உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமானால் கேள், தருகிறேன் என்றார். சனத்குமாரர் சொன்னதை கேட்டு ஈஸ்வரனுக்கு பெருமையாக இருந்தது. நம் குழந்தை நம்மிடம் தாட்பூட் செய்தால் நமக்கு சந்தோஷமாகத்தானே இருக்கும். சர்வலோக மகேஸ்வரரான அவர் ரொம்பவும் தழைந்து தம்மை சிறியவராக்கி கொண்டு சனத்குமாரரிடம் வரம் கேட்டார். இவருடைய ஸ்வப்னத்தை நிஜமாக்க இதுவே வழி என்று நினைத்து கேட்டார். அப்பா, இப்பேற்பட்ட மகா ஞானியான நீ பிரம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறாய். பிரம்மா செய்த பாக்கியம் எனக்கும் கிடைக்கும்படியாக வரம் கொடுப்பாய். இன்னொரு ஜன்மாவில் நீ எனக்கு புத்திரனாக பிறக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றார். ஆஹா, உனக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார் சனத்குமாரர். ஞானம் வருகிற வரையில்தான் இனி பிறவி வேண்டாம் என்று அழுவோம். ஞானம் வந்துவிட்டால் எப்போதும் ஆனந்த சாகரம்தான். ஜன்மா கின்மா எல்லாம் அதில் ஒரு சின்ன குமிழி மாதிரிதான். அது வேண்டும் வேண்டாம் என்பதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியாது. சனத்குமாரர் சொல்வதெல்லாம் சத்தியமாகிவிடும் அல்லவா? இப்போது ஈஸ்வரனை மட்டும் பார்த்துத்தான் உனக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்றார். அம்பாளையும் சேர்த்து உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்று சொல்லவில்லை. இதையும் சனத்குமாரர் யோசித்து பார்த்தார்.